PB Talks வரவேற்கிறேன். வெல்கம் பேக் டு another Chelsea வீடியோ. இந்த வாட்டி ஒரு ஆப்போசிஷன் பிரிவியூ மாதிரி, ஏன்னா இந்த வீக்கெண்ட் ஒரு பெரிய கேம் Chelsea vs லிவர்பூல் அட் ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ். ஒரு லிவர்பூல் ஃபேனை கூட்டு வரலான்னு. ஹூ எல்ஸ், வேற யாரு லிவர்பூல் ஃபேனை கூட்டு வரணும்னா ஃபுட்பால் பேச்சு உடைய தலைவன் ஏகே கௌதம் அவர்கள். He also has two other channels, டாப் கருத்து, full and full லிவர்பூல் கண்டென்ட், அண்ட் இன்னொன்னு ஃபுட்பால் மன்றம், fully focusing on the சின்ன சின்ன டீடைல்ஸ், டாக்டிக்ஸ், அண்ட் ஆல்சோ வாட்ச் அலம்ஸும் பண்ணுவாரு. வணக்கம் கௌதம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? Thank you so much PB. I think it's been really long TV talksல. எப்ப பண்ணோம்னே எனக்கு ஞாபகம் கூட இல்ல. It's been really long. I think I have been on your channel. நீங்க எங்க சேனல் வந்தீங்களா ஞாபகம் இல்ல. அதான் I think it's been really long நினைக்கிறேன். I think that we got together. அதுவே it's been really long. But once again thank you so much. It's been long time coming and பாக்குறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க PB கூப்பிடுங்கன்னு. நாங்க ரெகுலரா டச்ல போன்லோட சரி அந்த டைம்ல தான் நாங்க வந்து போன் டச்ல இருக்கோம். எவ்ரி திங் அண்ட் எவ்ரி டே ஆல்மோஸ்ட். அதனால வந்துட்டு ஆர் கான்வர்சேஷன்ஸ் ஆர் ஆல் ஆன் தி போன் எனிவேஸ். ஸோ அதனால வந்து பிபி இன்னைக்கு காலையில கூட மறக்காம கலட்டசரை போட்ட ட்வீட்டை எடுத்து அனுப்பிச்சு இங்க பாடுறா அப்படின்னு சொல்லி கேட்கறத வச்சுக்கிறேன். பட் ஆனா வந்து எஸ், செல்சி லிவர்பூல் இந்த வீக்கெண்டு அண்ட் சோ ஹாப்பி டு பி ஹியர் ஃபைனலி. கண்டிப்பா அஃப்கோர்ஸ் லிவர்பூல் வந்து அஃப்கோர்ஸ் லாஸ்ட் இயர் சாம்பியன்ஸ். இந்த வருஷம் வந்து 5 vs 5 on 5 ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் லாஸ்ட் 2 games வந்து இல்ல. நேத்து கூட கேரக்டர்ஸ் எவ்வளவு தோத்தாங்க. அது நான் வந்து தோத்தது பெருசா இல்ல கேரக்டர்ஸ் இவங்களை வச்சு பேண்டர் பண்ணது பெருசா எனக்கு ஒன்றும் டோட்டவே இருக்குது. ஏன்னா கிடைக்கிற கேப்பெல்லாம் வந்து பேண்டர் பண்ணானுங்க. லைக் யூ டோன்ட் வாக் அலோன் பட் யூ டோன்ட் டேக் த பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஏதாதுன்னு சொல்லிட்டு. பட் வந்து ஆப்வியஸ்லி பேண்டர் வந்து பார்ட் ஆஃப் ஸ்போர்ட் தான். அது வந்து நமக்கு பார்க்க ஜாலியா இருக்கு. அப்கோர்ஸ் நீங்க தோக்கிற டீம் ஃபேன்ஸ் தான் கண்டிப்பா வந்து இவங்கெல்லாம் நம்மள போட்டு கலைக்கிறாங்களே அப்படின்னு நீங்களும் கண்டிப்பா பார்த்து ஃபீல் பண்ணுவீங்க தான். பட் வந்து how do you see this season overall? the season start வச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க? of course நடந்தது all those transfers, அப்புறம் இப்ப இருக்க ஒரு injury news and all of that. So first 5 games வந்து it went perfectly to plan ன்னு கேட்டா points is the ultimate plan. and points we've got 15 out of 15 அப்படிங்கறத நான் பாப்பேன் first 5 gamesல. okay, plan நல்லதான் போயிட்டு இருக்கு போல. I mean everyone knew, all the Liverpool fans inside we knew players not good, but ஏதோ ஒன்று பண்ணி கடைசியில் வந்து கோலை போட்டு பாயிண்ட் எடுத்துறானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி ஒன் நியூ தட். இட்ஸ் நாட் லைக் நாங்க பயங்கரமா ஹைப் பண்ணிட்டு அப்புறம் இது வந்து ஓகே இப்ப தெரியலன்னு சொல்லி நாங்க சொன்னதெல்லாம் இல்ல. எவ்ரி கேம் இதான் நடக்குதுங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சது. அண்ட் நாங்க ஃபுல் கேமுக்கு வந்து பாக்குறோம், எங்களுக்கும் தெரிஞ்சது ஓகே இது இப்படிதான் போல, இது எப்ப மாறும்னு தெரியல அப்படின்னு. அண்ட் ஃபைனலி கிறிஸ்டல் பேலஸ் வந்து 17 கேம் அன்பீட்டன் ரன்னோட எங்கள்கிட்ட வந்தாங்க. அண்ட் டிசர்வ்ட்லி they got the 3 points. we were அந்த கேம்ல எதுவுமே நாங்க பண்ணல, ஸ்டார்ட் டு பினிஷ் வரைக்கும் எதுவுமே பண்ணல. கிறிஸ்டல் பேலஸ் டிரைவ் த கேம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே 5 கோல் போட்டிருக்கணும். ஆலிசன் வழக்கம் போல தெய்வம் மாதிரி எங்களுக்கு காப்பாத்தி விட்டான். அதனால வந்து இட் எண்டட் 1-0. இட் வாஸ் சப்போஸ் டு எண்ட் 1-0. ஏதோ ரெஃப்ரிக்கு 2 போட்டி நாங்க உள்ள கொடுத்தனால சாலாவோட கோலை உள்ள விட்டாங்க. 1-1 ஆச்சு. அண்ட் டிசர்வ்ட்லி கிறிஸ்டல் பேலஸ் காட் தி செகண்ட் கோல். தே டிசர்வ் டு வின், they won it. அதான் இட் இஸ் ட்ரூ. Galatasaray கேம்ல வந்து இட் வாஸ் பெட்டர் தென் கிறிஸ்டல் பேலஸ் கேம் டு சே த லீஸ்ட். the number of chances we created, and கிறிஸ்டல் பேலஸ்ல we created nothing. we கேம்லயே இல்ல அந்த கேம்ல. Galatasaray game was much better. very soft penalty to concede, but it is a penalty. Contact இருக்கு, penalty இந்த காலத்துல it is a penalty. So and then again we couldn't score that one goal. 2 கேமா கோலே இல்ல. பட் அதுக்கு முன்னாடி Bournemouth very physical team, very good midfield. எல்லாரும் அவங்க ஆடும்போது அவங்களுக்கு எல்லா டீமுக்கும் தெரியும். we still came away with the win. Newcastle away பத்தி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். we came away with the win. Arsenal home கிட்டத்தட்ட 3 வருஷமா ஆர்சனல் நாங்க ஜெயிக்கவே இல்ல. we came away with the win. அதுக்கப்புறம் வந்து Burnley 10 பேரை பின்னாடி நிக்க வச்சு ஆடுவேன். கடைசியில we kept grinding, we got the penalty, we came away with the win. So and Southampton நினைக்கிறேன்ல இந்த கேம்ல, Carabao Cup கேம்ல, அதுலயே we fought till the end and we came away with the win. So எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு நினைச்சோம். and then finally what should happen earlier happened and then midweek happened. So overall எடுத்து பார்த்தோம்னா transfers we spent 450 million pounds. we recouped 300 million pounds. so effectively 100 million pounds 150 million pounds செலவு பண்ணிருக்கோம். all inclusive எல்லா add-ons இன்க்ளூட் பண்ணி பார்த்தா 150 million pounds செலவு பண்ணிருக்கோம். ஆமா, பெரிய அமௌண்ட் தான். in terms of Liverpool scale பெரிய இன்வெஸ்ட்மென்ட் அது ஒரு விண்டோல நாங்க பண்ணது. ஏன்னா அது யாருமே எதிர்பார்க்கல. like biggest you spent in one window னா இதுதானா? கண்டிப்பா நோ டவுட். இது வந்து நாங்க 3-4 இயர்ஸ் சேர்ந்து பண்ற ஸ்பெண்ட். இது அதை வந்துட்டு 1 விண்டோல நாங்க பண்ணிருக்கோம். இது வந்து அன்ஹர்ட் ஆஃப் லிவர்பூல் பிஃபோர். அதனாலதான் யாருனாலும் ஏத்துக்க முடியல. என்னடா அது இவனுங்க போய் இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு. யுனைடெட் பண்ணி பாத்திருக்கோம், செல்சி பாத்திருக்கோம், ஆர்சனல் பாத்திருக்கோம், சிட்டி பாத்திருக்கோம், எல்லா டாட்னம் கூட பாத்துட்டோம்.
இவனுங்க என்னடா செலவே பண்ண மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு சொல்லிதான் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பின் தட் நரேட்டிவ் கைண்ட் ஆஃப் ஐ திங்க் மேக்ஸிமமா நெட் ஸ்பெண்ட் வி ஸ்பெண்ட் ஒரு 100 மில்லியன். ஒரு அப்ப கூட நம்ம வந்து ஒரு 200 மில்லியனுக்கு செலவு பண்ணுவோம், 100 மில்லியன் ரீகூப் பண்ணுவோம். லைக் 400 மில்லியன் செலவுலாம் பண்ணதே இல்ல. ஆமா அந்த மாதிரி. சோ இப்போ எல்லாத்தோட கண்ணு ஏன் லிவர்பூல் மேல இருக்குன்னா, 1 இந்த சைனிங்ஸ், 2 5 கேம் நாங்க ஜெயிச்சிருக்கவே கூடாது, ஆனா 5யுமே ஜெயிச்சிட்டோம். எல்லாத்தோட வைத்தறிச்சலும் இருக்கு அதுக்கு. சோ அல்டிமேட் ஐ வாஸ் இவனுங்க அட்லெட்டிகோ மேட்ரிட். அட்லெட்டிகோ மேட்ரிட். சோ எப்பதான்டா இவனுங்க விழுவானுங்க தான் எல்லாரும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. And then it happened. 2 கேம் தொடர்ந்து it happened. And not everything is lost. We are still in the lead of the Premier League. இன்னும் 2 points லீட்ல இருக்கோம். Nothing is working. அப்படி ஒர்க் பண்ணாமே லீட்ல இருக்கும். ஆமா. மத்த டீம்ல யோசிச்சு பாருங்க. Haaland is firing on all cylinders. Arsenal are so good defensively. கோல் போடுறதே கஷ்டம். அப்போ they are at 75% அவங்களுடைய கிளப்ஸ். எங்களுக்கு 25 தக்காளி அவ்வளவே வரல எங்களுக்கு இன்னும். ஆமா 20% ஏதோ ஓகே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அவ்வளவுதான். அட்டாக்கும் வரல, டிஃபென்ஸும் வரல, மிட்ஃபீல்ட் எதுவுமே வரல இன்னும் எங்க டீமுக்கு. அப்படி இருந்துமே we are here now, we have loads to improve. பட் இந்த பாயிண்ட்ல 3 பாயிண்ட்ஸ் தான் முக்கியம். அண்ட் இந்த வீணா போன ஸ்டாம்பர்ட் பிரிட்ஜ்ல பாயிண்டே வராது. முக்குன்னு நாங்க பாயிண்ட் எடுக்கிறதுக்கு. அதனால வந்து இதெல்லாம் ஓவர் பண்ணாத. you do have a good record at Stamford Bridge. என்ன ரெக்கார்ட் சொல்ல பார்க்கலாம். எனக்கு ஞாபகமே இல்ல நாங்க ஸ்டாம்பர்ட் பிரிட்ஜ்ல பாயிண்ட் எடுத்தது கூட. போன வருஷம் என்னாச்சு, சும்மா அதான் அப்ப நாங்க குடிச்சு புட்டு வந்தோம். அதுக்கு முன்னாடி இந்த ரெக்கார்டு இதை எடுத்து பாரு. எனக்கு தெரிஞ்சு சாம்பர் பிச்சில் நாங்க பெருசா பாயிண்ட் எடுத்தது இல்ல. டிரா தான் பண்ணிருப்போம். எல்லாம் டிராவா இருக்கும்னு நினைக்கிறப்போ. ஏகப்பட்ட டிரா பாயிண்ட் வின் பண்ணது இல்ல மேபி சொல்ல, பட் பாயிண்ட் எடுக்கலாம் சொன்னீங்க. ஏன்னா நிறைய டிராஸ் இருந்திருக்கு. ஏன்னா இவன் கிளாக் இந்த டைம்ல ஐ திங்க் 1-2 வாட்டி ஜெயிச்சிருப்பீங்க. பட் மீதி எல்லாமே ஃபுல்லா 1-1 2-2. ஆனா அந்த கேம்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா நீயே ஃபுல்லா நீங்க டாமினேட் பண்ணிருப்பீங்க. நாங்க நேக்கா ஏதோ ஒண்ணு போட்டு தப்பிச்சிருப்போம். ஏதோ 2 கோலை போட்டுட்டு எங்கேயோ அங்கேயும் போட்டு அந்த மாதிரிதான் இருந்திருக்கும். ஒரு கடைசியில போய் டிராப் பண்றது. ஏன்னா தட் கிரவுண்ட் ஹஸ் பின் ஒரு மொரினியோ காலத்துல நல்ல கேம். ஹசார்ட் ஃபர்ஸ்ட் கோல் அடிப்பான், திடீர்னு ஸ்டரிஜ் சம்பந்தமே இல்லாம வந்து கரெக்ட் லாங் ரேஞ்ச் கோல் ஞாபகம் இருக்கு. அதான் சோ அந்த ஸ்டேடியம் எப்பவுமே எங்களுக்கு வந்து ஒரு கவலைக்கரமான ஸ்டேடியமா இருந்திருக்கு இத்தனை நாளைக்கு. அண்ட் இந்த ஒரு ஐ மீன் இப்போ எல்லாத்துக்கும் எப்படி இருக்குன்னா, லிவர்பூல் விழுந்துட்டாங்க அவ்வளவு இந்த கேமுக்குள்ள வர்றதுக்கு வந்து லிவர்பூல் மோசமா இந்த கேமுக்குள்ள வராங்க, விச் இஸ் ட்ரூ. ஏன்னா 2 கேம கோலே போட முடியல, 2 கேமே லாஸ் பண்ணிருக்கோம். ஐ மீன் ஆப்வியஸ்லி ஓகே கேஎஸ்ஆர் கோல் போட்டிருக்கானா, அது போட்டிருக்க கூடாது. போட்டு வந்து இது மாதிரி நடந்திருக்கு. சோ கோயிங் இன்டு திஸ் கேம் எனக்கு வந்து எப்படி நான் பாக்குறேன்னா, அது எங்களுக்கு பிடிக்காத ஒரு கிரவுண்டு. நாங்க ரொம்ப மோசமான ஸ்டேஜ்ல அந்த கேமுக்குள்ளார போறோம். பட் திரும்பி பார்த்தா செல்சிக்கு பாதி ஸ்குவாடே இல்ல. இந்த கேம்லயும் நாங்க வந்து வின் பண்ணிட்டு ஒரு யுனைடெடே போட்டு இவங்களை அடிக்கிறாங்கன்னா, எங்கனால வின் பண்ணிட்டு வர முடியலன்னா அது எங்களுக்கு தான் மோசம் இந்த பாயிண்ட் இந்த கேமுக்குள்ள போகும்போது. That's how I see going into the game. கண்டிப்பா வந்து இட்ஸ் லைக் வந்து and especially given the fact that நம்ம வந்து அதுக்கு அப்புறமா because Arsenal play first, Arsenal பெஸ்டா மாறுறாங்க. அதே 3 பாயிண்ட்ஸ் வெச்சறலாமே, 3 பாயிண்ட்ஸ் எல்லி வெச்சறலாம். and going into this game Arsenal will be 1 point on top of you. so இது வந்து உங்களுக்கு வந்து ஓகே அவங்க ஜெயிச்சு பிரஷர் போட்டாங்க, நம்ம ஜெயிச்சே ஆனோம் அங்கற பட்ஜெட்ல வரும். so squad wise பாப்போம். இப்போ வந்து injury concerns of course நேத்து வந்து ஸ்லாட் சொன்னா அப்படியே ஆலிசன் will be out for Chelsea game. any other injuries concerns? injury Salah was on the bench நேத்து. சாலா பெஞ்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா அந்த கேம். சாலா நீசாக்கு எக்கிடிகே வந்து கிராம்ப் தான் சொல்றாங்க. பட் இன்னும் ஃபுல் நியூஸ் இன்னும் வரல என்னன்னு சொல்லி. ஐ திங்க் நாளைக்கு தான் தெரியும் எக்கிடிகே பொறுத்த வரைக்கும். ஹாம்ஸ்ட்ரிங்கா அவனும் ஹாம்ஸ்ட்ரிங் புடிச்சா போனா. ஏன்னா ஆலிசன் இப்ப ஹாம்ஸ்ட்ரிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 6 வீக்ஸ் அட்லீஸ்ட் அவுட் அப்படின்ட்டாங்க. 6 to 8 வீக்ஸ் கொஞ்சம் கவலைக்காரமான இதுதான். கரெக்ட். சோ 6 to 8 வீக்ஸ்ன்றாங்க ஆலிசனுக்கு. அதான் வழக்கமா மிஸ் பண்றதா. எவ்ரி சீசன் 6 to 8 வீக் தலைவர் இருக்க மாட்டான் எப்படி இருந்தாலுமே. அது இந்த டைம் தான் இருக்க மாட்டான். கரெக்டா அக்டோபர் நவம்பர் தலைவர் இருக்க மாட்டான் எப்பவுமே. அண்ட் இந்த அடுத்த 8 வீக்ஸ் அவன் இருக்க மாட்டான். மாமட் ஆஷ்வலி வில் கம் இன். பட் மத்தபடி எனக்கு தெரிஞ்ச இன்ஜுரிஸ்ன்னு எனக்கு யாரல. லியோனி அவுட் ஃபார் தி சீசன். and then I think pretty much everyone else is there. மத்தபடி யாரும் இன்ஜுரி இல்ல. ஐ விஷ் நாங்க அப்படி சொல்லுவோம்னு. ஏன்னா எங்களுக்கு பார்த்தா சென்டர் பேக் ஒரே ஒரு ரெகக்னைஸ் சென்டர் பேக் தான் இருக்கான் பாரிஸ் ஹில். டு பி ஃபேர் அவன் பென்ஃபிகா கேம்ல நல்லா ஆடினா. சாலபாவும் பிளே டீசன்ட்லி, பட் சாலபா இல்ல. சோ எங்களோட சென்டர் பேக் இது கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருக்கும். பட் ஃபுல் பேக்ஸ் ஓகே, மிட்ஃபீல்ட் ஓகே, கீப்பர் கொஞ்சம் அப்படி இப்படி, பட் ஸ்டில் ஓரளவுக்கு ட்ரஸ்டபிள் கோல் கீப்பர் தான். இந்த அட்டாக் தான் வந்து இட்ஸ் லைக் வந்து ஓகே பொசிஷன் வைக்கிறோம், பட் அதை வச்சு பெருசா ஒன்றும் பண்ணது இல்லை. ஏன்னா
கிளிம்சஸ் இருக்கு. ஏன்னா நான் பாக்குறேன் வந்து ஓகே பால் கிடைக்குது, பொசிஷன் நல்லா டிரான்சிஷன் பண்ணாங்க, டர்ன் அவுட் பண்ணாங்க, எடுத்துன்னு போறாங்க. எடுத்துன்னு போயிட்டு சில இடத்துல அப்படியே பேன் முடிக்கிறாங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு. அதுவும் இன்னொன்னு என்னன்னா, கடந்த 4 மேட்ச்ல 3 ரெக்கார்டு. பென்ஃபிகா கேம்ல ரெட் கார்டே வாங்கிக்க கூடாது. ஜோ பெட்ரோ என்ன யோசிச்சான்னு தெரியல. பட் லக்கிலி அது பிரீமியர் லீக் இது ஆகாதனால ஓகே பெட்ரோ வில் பிளே திஸ் கேம். பட் அதுக்கு முன்னாடி சாnchez தேவையில்லாத ஆணி ரெட் கார்டு. அதுக்கு முன்னாடி வந்து சாண்டோஸ் மிஸ்டேக்கால ட்ரெவர் சலாபாக்கு வந்து ஒரு ரெட் கார்டு. சோ லைக் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணியே லைக் நார்மலாவே வி ஸ்ட்ரகிள் டு கைண்ட் ஆஃப் ஸ்கோர் கோல்ஸ். இல்ல நீங்க மிஸ்டேக் பண்ணி கோல் கொடுத்தீங்கன்னா அது இன்னும் ஒரு பெரிய இது, பயங்கரமான ஒரு இது. சோ நாங்க ஒரு பக்கம் சோ ஓகே பென்ஃபிகாவை ஜெயிச்சோம். பட் ஐ ஸ்டில் see the Liverpool game as okay maybe we can say the big games we can get up அப்படின்னு. ஏன்னா obviously big game form goes out of the way, all of this stuff. And கொஞ்சம் இதுவா தான் இருக்கு. I think this might be a draw, might be a boring draw for all we know. பாசிபிள். ஏன்னா நாங்களும் ஸ்ட்ரகிள் பண்றோம் எங்களோட அட்டாக்ல. ஐ திங்க் உங்களுடைய ப்ராப்பர் கேம் பிளான் எப்படி இருக்கணும்னா சிட் பேக். நீங்க சிட் பேக் பண்ணீங்கன்னா எங்களுக்கு கோல் போட தெரியாது. we struggle very very bad against all these sides who sit back. and நீங்க ப்ராப்பரா கவுண்டர் பண்ணீங்கன்னா ஒரு ஜாவோ பெட்ரோ வச்சு ஒரு எஸ்டெவா இருக்கானா எஸ்டெவா தான் ஆடுவான். ஏன்னா because Palmer is still out. Palmer வந்து most international back அப்படி தான் வருவான். so எஸ்டெவா நெட்டோ பெட்ரோ இந்த பக்கம் கர்னாச்சோ எல்லாரும் ஸ்பீட் பிளேயர்ஸ்ல. நான் சொல்றது if you break fast against us definitely you will get goals. ஏன்னா that's how open எங்களோட மிட்ஃபீல்ட் ஃபாஸ்ட் பண்ணுவோம். ஆனா கோல் வர வந்தா தெரியல. ஏன்னா எஸ்டவா வந்து ஃபார் as much as அவனுக்கு அந்த பால் அபிலிட்டி ட்ரிப்ளிங், ஏன்னா பென்ஃபிகா கூட ஒரு 2-3 பேர் தாண்டி எடுத்துன்னு போனான். அதுக்கப்புறம் வந்து பேன் முடிச்சு விட்டான். ஓகே அதான் ஒரு பெரிய பிரச்சனை. அண்ட் கிட்டன்ஸ் வந்து சொல்ல விரும்பல. அதான் எனக்கே தாட்ஸா இருக்கு. பட் கர்னாச்சோ டு பி ஃபேர் ஏற டீசன்ட் கேம் பென்ஃபிகாவோட. சோ பட் வில் மோஸ்ட்லி இட் வில் பி லைக் நெட்டோ எஸ்டவா Pedro and maybe Garnacho because that's how I think. அத சொல்றேன். அவுட் ஆஃப் பொசிஷன் வந்து நாங்க ரொம்ப மோசம். சோ அதை நீங்க ப்ராப்பரா கேபிட்டலைஸ் பண்ணிட்டு அந்த அவுட் ஆஃப் பொசிஷன்ல வந்து நீங்க நல்லா பிரேக் பண்ணீங்கன்னா ஏதோ நாங்க கண்டிப்பா மிஸ் பாஸ் பண்ணுவோம், நிறைய பண்ணிட்டு தான் இருக்கோம். சோ அந்த மிஸ் பாஸ் நீங்க நல்லா கேபிட்டலைஸ் பண்ணீங்கன்னா கொனாட்டே ஹஸ் பீன் இன் வொர்ஸ்ட் ஃபார்ம் இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து. இல்ல இதுல என்னன்னா கொனாட்டே வந்து யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ஸ்டேட்டஸோ ஸ்டோரி போட்டதா தனியா மக்கனே அந்த கமெண்ட் போட்டான். இட்ஸ் only been 2 games, ஏன் இவ்வளவு இதுவாரீங்கன்னு. அது உண்மையான்னு தெரியல, அது அவன் ரெஸ்பாண்ட் பண்ணானான்னு தெரியல இன்னுமே எனக்கு. அதான் பண்ணக்கூடிய ஆள் தான், பட் அவன் வந்து பண்ணானா என்னன்னு எனக்கு தெரியல. அது அவனால வேற யாராச்சும் எனக்கு தெரியல. பட் ஐ ஜஸ்ட் ஃபீல் த கேம் இஸ் தேர் ஃபார் யூ கைஸ் டு டேக். அப்படிதான், பிகாஸ் we are trying so many things at the moment. நாங்க இன்னுமே எந்த மிட்ஃபீல்ட் போட்டா ஒர்க் ஆகும், எந்த டிஃபென்ஸ் ஆடணும், யார ஆடணும், எந்த ஸ்ட்ரைக்கர் ஆடணும், எல்லாமே எங்களுக்கு இன்னும் இப்பதான் ஃபிகர் அவுட்டே பண்ணிட்டு இருக்கோம். அதனால நாங்க இன்னுமே அந்த ஒரு ப்ராப்பரான டீமே நாங்க இன்னும் வரல, ஒரு ப்ராப்பரான செட்டப்கே நாங்க இன்னும் வரல. இட்ஸ் a great chance for you guys to get points. என்ன ஃபர்ஸ்ட் கோல் மட்டும் எங்களை போட விடாதீங்க. if you want to get points, you want to get a win. அதான் எங்களுக்கு வந்து ஆப்போசிஷன் ஃபர்ஸ்ட் கோல் போட்டாங்கன்னா எப்படி ரியாக்ட் பண்ணணும்னே தெரியல. that's where we start. எனக்கு கன்வீனியன்ட்டா இருந்து நாங்க ஃபர்ஸ்ட் கோல் போட்டோமா, ஓகே படுத்துறலாம் அப்படியே. எக்ஸாக்ட்லி பேங்க்ஸ் ஆஃப் 4 சஃபகேட். எக்ஸாக்ட்லி, பிகாஸ் எங்களுக்கு அது எப்படி ப்ளே பிரேக் பண்ணணும்னு தெரியல. we are struggling massively. முக்கியமா நாங்க ஜெயிக்கணும்னா நாங்க ஃபர்ஸ்ட் கோல் போடணும், மெயினா ஃபர்ஸ்ட் கோல் போடணும். பிகாஸ் if we score the first goal we'll at least get a draw. எனக்கு வின்னாலே we'll get a draw ன்னு எனக்கு தோணுது. சோ ஃபர்ஸ்ட் கோல் நாங்க போடணும். ஆனா எங்களுக்கு பெரிய பிரச்சனை throwing away 2 goal leads. அது வேற இருக்கு. 2 goals போயிட்டு எல்லா டீமே ஆப்போசிஷன் உள்ள விட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட்லயே எங்க டிஃபென்ஸ் சரி பண்ணணும், கோல்ஸ் கன்சீட் பண்ணாம சரி பண்ணணும். அதுவே எங்களுக்கு பெரிய பிரச்சனை. சொல்ல போனா எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை வந்து இந்த செல்சி கேம்லயாச்சும் ஏதாச்சும் மாறுமா அப்படிங்கறதா we have to wait and watching. உங்க சைடுல டிஃபென்ஸ் பிரச்சனை, எங்க சைடுல டிஃபென்ஸும் பிரச்சனை இல்ல, பிகாஸ் பிளேயர்ஸ் அவைலபிலிட்டி இல்லாததால. சோ சான்சஸ் நிறைய உருவாகும். அதனாலே மேபி ஒரு ஹை ஸ்கோரிங் கேமா இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் அட் தி சேம் டைம் ரெண்டு பேரோட லைக் எங்களுடைய அட்டாக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங், ஈவன் தோ லைக் அந்த டிரான்சிஷன் முன்னாடி வரைக்கும் பால் கொண்டு போறோம் அப்படிங்கிற பட்சத்துல கூட. சோ how do you see your team lining up? லைக் வந்து உங்க லைன் அப் எப்படி பாக்குறீங்க? I think for me Robertson should play as left back, but I think கர்கஸ் தான் விளையாடுவான்னு நினைக்கிறேன். கொனாட்டே, வர்ஜில், மாமடாஷ்விலி and Bradley. Okay. I think finally Szoboszlai will go back to midfield. So Szoboszlai, Gravenberch and McAllister தான் midfield இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த மிட்ஃபீல்ட்ல எங்களுக்கு ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு எவர்டன் கேம்ல. இப்போ क्वेश्चन என்னன்னா, எகிடிகே வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாரா, எகிடிகே அண்ட் ஈசாக் விளையாடுவாங்களா அப்படின்னா
வேர்ட்ஸ் வில் கோ டு த பெஞ்ச். ம் அப்படி இருந்துச்சுன்னா இல்ல வேர்ட்ஸ் வந்து நல்லா தான் பண்ணிருக்கான். இஸ் கிரியேட்டட் சோ மெனி சான்சஸ். வந்து ஃபர்ஸ்ட் கால்டாசரே கேம்ல கூட செம்மையா தான் விளையாண்டான் அவன். இல்லன்னா வேர்ட்ஸ் தூக்கி லெஃப்ட் விங்ல போட்டுட்டு ஈசாக் அண்ட் சாலா வில் பிளே. இதான் அட்டாக்கா இருக்கும். அது அந்த கேம் அன்னைக்கு தான் எங்களுக்கே தெரியும் வாட் ஸ்லாட் கோஸ் வித் அண்ட் ஹவ் இட் ஒர்க்ஸ்னு. இதான் ஒன்னா கேக்போ அது எக்கிட்டிக்கே அண்ட் இவன் ஆடுவானா இல்ல கேக்போவே கூட ஆடலாமா? we absolutely don't know what's going to happen right now. அந்த கேம் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து அஸ்வின் சொல்ல பீடாக் சொல்லுவான்ல தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் எங்க டீம் இருக்குது இப்போதைக்கு. லைனை வரும்போது ஓ இவன் ஆடுறானா அப்படின்னு இருக்கும். ஏன்னா பார்த்தா சாலாவா பெஞ்ச் பண்ணிருக்கா கரெக்டா சார் கேமுக்கு. என்னடா யோசிச்சுட்டு இருக்கா யூசிஎல் கேம் அகைன் லைக் அதான் புரியவே இல்ல. really I have no idea. அதனால வந்து it all depends on what he decides at that point in time and hopefully he decides to do the right thing. பட் ஆனா வந்து we never know what can happen அப்படிங்கிறது. பட் ஐ திங்க் ரெண்டு டீமுமே have the capability to win this game. I think someone will win. எனக்கு என்னமோ டிராவா முடியும்னு எனக்கு தோணல. I think someone will win. I think draw முடியும். see chances வரும் but ultimately both of us will miss chances and draw தான் முடியும் எனக்கு தோணுது. I'll go for a 1-1 draw. Your predictions? I think maybe narrowly we might nick it. 1-1 இருந்து கடைசியில வழக்கம் போல போய் எங்க கேவலமா ஒரு கோல் போடுவோம்னு தோணுது. 1-2 லிவர்பூல் win. That's my prediction. பார்க்கலாம். ஆனா நாங்களே ஒரு சூனிய வச்சு எங்களுக்கு ஒரு மிஸ்டேக் நாங்களே இங்க சூனிய வச்சு எங்க மிஸ்டேக் பண்ணி பேக் பாஸ் பண்ணி கேவலமா பண்ணி அந்த மாதிரி தான் போட்டா உண்டு எங்களுக்கும். நீங்களா கொடுத்தா உண்டு இல்லைன்னா வாய்ப்பு இல்ல. அண்ட் இன்னொன்னு என்னன்னா நாங்க வந்து ஸ்லோ ஸ்டார்டர்ஸா பண்ணிருக்கோம். ஈவன் தோ லாஸ்ட் 2 கேம்ஸ் கொஞ்சம் டீசென்டா ஸ்டார்ட் பண்ணோம். பைட்டா கேம் நல்லா ஸ்டார்ட் பண்ணோம். பென்ஃபிகா கேம் நல்லா ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா என்ன பிரச்சனை செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இதுவாயிட்டோம் நாங்க. கம்ப்ளீட் ஆப்போசிட் மாதிரி அது. ஏன்னா நாங்க எப்பவுமே வந்து ஸ்டார்டிங்ல ஸ்லோவா செகண்ட் ஹாஃப்ல பிக் அப் பண்ணுவோம். கடைசி 2 கேம்ல ஸ்டார்டிங் நல்லா பண்ணோம். பட் செகண்ட் ஹாஃப் வந்து கைண்ட் ஆஃப் பிரைட்டன் கேம்ல மெல்ட் டவுன். பென்ஃபிகா கேம்ல இட் வாஸ் லைக் நாங்க டிஃபென்ஸ் வைஸ் ஓகே. ஏன்னா பென்ஃபிகா பெருசா அட்டாக் பண்ணலாம். நாங்க டிஃபென்சிவ்லி நல்லா பண்ணோம். பட் we didn't offer anything in attack பென்ஃபிகா கேம் செகண்ட் ஹாஃப்ல. சோ அப்படியும் பார்க்கலாம். அண்ட் லாஸ்டா ஒண்ணே is words as bad as what the stat like 008 007 அப்படி like over 708 ன்னு words நல்லா ஆடி ஸ்டாட்ஸ் வரலையா இல்ல உண்மையிலேயே நல்லா ஆடலையா அது ஆனஸ்டா தெரிஞ்சா. he's on enough. சில கேம்ஸ் பார்த்தா he's played really well. அவனுக்கு வந்து on another day on another season he'll already be sitting with 4 assists. ஏன்னா அவன் கொடுத்த பால்ல சாலா ஒரு போஸ்ட் எக்கிட்டிகே ஃப்ரீ போஸ்ட்ல வெளிய அடிச்சான். ஈசாக்கா அதே தான் பண்ணா. he is sitting on 4 assists right now. he should be sitting on at least 2 goals right now. அவன் அடிச்சது வந்து போன கேம் கிறிஸ்டல் பேலஸ்ல ஒரு blank save ஹெண்டர்சன் பண்ணது. இன்னொரு தான் அடிச்சது போஸ்ட் அடிச்சு வெளிய வந்துச்சு. so it's just that it's not clicking. like அந்த நம்பர் வரல. அந்த ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் வரல. எக்ஸாக்ட்லி நம்பர்ஸ் வரல. ஓகே கோல் அண்ட் அசிஸ்ட் இன் டர்ம்ஸ்ல நம்பர்ஸ் வரல. ஆனா ஆன் another season இப்பவே அவன் 4 அசிஸ்டோட உட்கார்ந்திருப்பான் டெக்னிக்கலி. மத்தவங்கள அவன் கொடுத்ததை எடுத்துருந்தாங்கன்னா யாருமே எடுக்கல. and that's where he is at this point in time. some games he's been really bad because பாலே அவனே கொடுத்துறான். டக்கு டக்கு டக்குன்னு பால் கொடுத்துறான். பால் அவன்ட்டு இருந்தா யாரோ வந்து பால் எடுத்துட்டு போயிடுறாங்க. some games it has been like that. so இப்போதைக்கு ஆன் அண்ட் ஆஃபா தான் இருக்கு. so for now ஹிட்டும் இல்ல லாஸும் இல்ல. he's still on those fringes இப்போதைக்கு பார்த்தா. but still it's what 6-7 games 8 games whatever 008 0010 whatever. நாங்க வந்து அவனை வந்து நல்லா ஆடுறான் எல்லாம் கிரியேட் பண்றான் பட் நம்பர் மட்டும் வரல. எக்ஸாக்ட்லி தட்ஸ் வாட் வில் ஹேப்பன். ஓகே தட் ஹேப்பன்ஸ். ஏனா வந்து அதான் ஃபுட்பால் எல்லா வாட்டியும் நடக்கணும் அவசியம் இல்ல. பட் ஐ திங்க் ஒன் அந்த ஃபர்ஸ்ட் கோல் ஆர் ஃபர்ஸ்ட் அசிஸ்ட் வந்துச்சுனா ஐ திங்க் வரிசையா ஃப்ளோ ஆகும் நினைக்கிறேன். ஏனா அது ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் தான் கூட. சோ அது இன்னொரு கண்டிப்பா நாட் டு ஃபர்கெட் இதுல ஏற்கனவே ஒரு அசிஸ்ட் கம்யூனிட்டி சீல்ல அதை வந்து எல்லாரும் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லி விட்டுறானுங்க. ஓகே அவனுக்கு அது தெரியும். ஐ டோன்ட் திங்க் ஈவன் ஹி கன்சிடர்ஸ் ஆல் தி ஸ்டாட்ஸ். கிளப்பும் அதெல்லாம் எதுவும் பார்க்கல. as long as we are winning and taking points na we know your talent on ஆரம்பிக்கிறோம். you create something அவ்வளவுதான். exactly. சோ அதான் இந்த வீடியோட ப்ரிவியூ. முடிஞ்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். நான் வந்து என்னோட செயல்ல என்னோட ப்ரிவியூ போட்டிருப்பேன். மறக்காம அதையும் பார்க்க வேண்டும். மறக்காம செக் அவுட் ஃபுட்பால் பேஜ் ஃபுட்பால் மன்றம் அண்ட் காப் கருத்து ஆல்சோ. கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். பட் இன் கேஸ் தெரியவில்லை என்றால் அங்க கண்டிப்பா போங்க. ஏன்னா அவங்களும் வந்து இந்த செல்சி கேம்க்கு அவங்க சைடு காப் கருத்து எங்க சைடுல அவங்க செல்சி கேம்க்கு ப்ரிவியூ பண்ணுவாங்க. வாட்ச் அலாங் இருக்கா இந்த சேனல்ல? இது பிளான்ட் ஆர் எப்படி? இன்னும் எதுவும் இல்ல. ஐ மீன் ஃபாலோ these channels and you will know பண்றோமா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஏதாச்சும் மூணுத்துல ஏதாச்சும் ஒரு சேனல்ல கண்டிப்பாக வரும். மேபி ஆமா ஏதாவது வந்துரும். ஏதாவது வந்துரும். சாட்டர்டே வந்தா we will definitely know.
மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு வீடியோ அல்ல லைவ்ல சந்திக்கிறேன். அதுபடி நன்றி, வணக்கம், டேக் கேர், ஸ்டே சேஃப் எவ்ரிவன்.